அனைவருக்கும் வணக்கம். எனது அருமை தூத்துக்குடி மாநகரத்திற்கு பெருமை சேர்க்க இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் எனது சிற்பிக்குள் இருக்கும் முத்து போல் இந்த விழாவை அலங்கரிக்க வந்திருக்கும் எனது முத்தான பிள்ளைகளுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இந்த விழாவை சிறப்பிக்க அல்லும் பகலும் அதையராது உழைத்து கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் ஜெகஜீவன் அவர்களுக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா ஜோதிமணி அவர்களுக்கும் எங்கள் விழா குழுவிற்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா அண்ணன் நடத்தணும்னு சொன்னோன்னே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இது ஒரு பெரிய முன்னெடுப்பு. இதில் நாயின்றதை தாண்டி ஒரு மக்களுக்கான ஒரு சமத்துவத்துக்கான ஒரு முன்னெடுப்பு. ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு வகையில் பிரிஞ்சு இருந்துருவோம். ஆனால் இந்த நாயின்ற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நம்ம எல்லாருமே சமத்துவமாக இருக்கோம். அது இன்றைக்கி இந்த சின்ன சிறு பிள்ளைகள் முதல்ல பெரியவங்கள் வரை எல்லாத்தையும் கொண்டு போய் இணைத்த அண்ணன் ஜெகஜீவன் அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழா மென்மேலும் சிறக்கும். வரும் வருடங்களில் இன்னும் மிக மிக சிறப்பாக இன்றும் பல ஆண்டுகளாக அண்ணன் நடத்த போகும் தமிழண்டா விழாவிற்கு என்றும் நாங்கள் வருகை தந்து அண்ணனை சிறப்பிப்போம் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. சொரிநாயை பார்த்திருக்கோம். இங்க பத்திரிக்கை பாருங்க, அப்படி குழந்தை மாதிரி எப்படி விளையாடு பாருங்க. இது அவ்வளவு வேட்டை நாய். அவ பள்ளத்தி அது கையும் காலு பக்கத்துல யாரும் ஓட்டத்தில் நிக்க முடியாது. குதிரை கூட பக்கத்துல ஓட முடியாது. அந்த அளவு பாருங்க. அப்படியே எவ்வளவு லீனா எவ்வளவு ஒல்லியா மெல்லியா இருக்கு. ஒரு ஆளால பிடிச்சு கட்டுப்படுத்த முடியல. அவ்வளவு பலம். அதான் நம்ம நாட்டு நாய். அதுக்கு உண்டான செலவெல்லாம் குழந்தைகள் செலவழிக்கிற மாதிரி பிள்ளைகளை வளர்க்கிற மாதிரி வளர்க்குறாங்க. நாய்க்கு வெறி பிடிக்கும், மனுஷனுக்கு வெறி பிடிச்சிருக்கு அந்த நாயை வளர்க்க. இது சாதாரண வெறி அல்ல. அத ஒரு குழந்தை போல எந்த செலவையும் பார்க்காம அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய கவர்ச்சி, அதனுடைய எழுச்சி பாருங்க. கூட்டு போயிருக்கோம்.